இங்க ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டிக்கு அங்க இருக்கிற $17 மில்லியன் ஆட்டைய போடலான்னு தோணுது. அதனால லாக்கர்ல உள்ள எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு வேன்ல அடுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு செக்யூரிட்டி அவரோட ஷிஃப்ட்டுக்கு வராரு. அங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு உள்ள வராரு. நம்மால எல்லா பணத்தையுமே எடுத்து வேன்ல போட்டுட்டு இருக்கான். அவரை கவனிச்ச இவன் நம்ம மாட்டிக்கிட்டோம் போலன்னு வெளியில வரான். இவன்ட்ட இருக்கிற கண்ணை வச்சு அவரை ஷூட் பண்ணிடலான்னு வேற நினைக்கிறான். ஆனா அங்க நிக்கிற அந்த செக்யூரிட்டிக்கு இவன் கொள்ளையடிச்சிட்டு போறான்னு தெரியாம இவன் ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறாரு. அவன்கிட்ட பேசிட்டு அந்த இடத்தை விட்டும் கிளம்புறாரு. அவரு போன உடனே அந்த ரூம்ல உள்ள மொத்த பணத்தையுமே எடுத்துட்டு வந்து அந்த வேன்ல குமிச்சு வச்சிடறான். அது மட்டும் இல்லாம எந்த சாட்சியும் இருக்க கூடாதுன்னு அங்க உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் அடிச்சு ஒடிச்சிடறான். அங்க சிசிடிவில ரெக்கார்டான எல்லா டேப்பையும் கலட்டி எடுத்துட்டும் போயிடுறான். வெளியில போய் வேனோட டோரை சாத்திட்டு கிளம்பலான்னு பார்த்தா அந்த வேனுக்குள்ள நிறைய பணம் இருக்கிறனால அந்த டோரை சாத்த முடியல. அதனால அந்த வேனுக்குள்ள போய் அந்த பணத்தை நான் மேல் பக்கத்து தள்ளுறான். இவன் அந்த பணத்தை நான் சரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது. இவன் எங்கிட்டு தப்பிச்சு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறப்ப டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி ஒரு கிரில் ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள போய் அந்த சீட்ல உட்காண்டா இவன் வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடலாம். இவன் ரொம்ப பெருசா இருக்கிறனால இவனோட உடம்பு அதுக்குள்ள போக மாட்டேங்குது. அதனால அங்க உள்ள எல்லா பணத்தையும் ஒரு டேப்பால ஒட்டி ஒரு கம்பி மாதிரி ரெடி பண்ணி அப்படியே ஆக்சிலேட்டர் அழுத்தி அழுத்தி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடறான். ஆனாலும் இவன் தான் இந்த பேங்கை கொள்ளையடிச்சான்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எப்படின்னு பார்த்தா இவன் எடுத்த டேப்ல ஒரே ஒரு டேப்பை மட்டும் எடுக்காம விட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த வேனுக்கு பக்கத்திலேயே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதை வச்சு இவன் தானே கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்.